ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான குறிப்பு, நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகரை தலையில் ஒரு குட்டு வைத்து விட்டே வழிபாடு செய்கிறார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள், அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதில் மாற்று கருத்தே இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/6/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 6வது நாள், கரி நாள். சுபங்களை விளக்குவது நன்மை. ஆரண்ய கௌரி விரதம், சஷ்டி விரதம், நெல்லையப்பர் விழா தொடர், திருக்கோலகுடி சுகேலபுரீஸ்வரர் பவனி, சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி சஷ்டி இரவு 9:51 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம், மதியம் 3:23 வரை. அமித சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தை. இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார், அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கனவு இல்லத்தை நனவாக்கும் பகவதி. இன்று மனிதன் ஏராளமான தடைகளை கடந்து பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டியது உள்ளது. காலை எழுந்ததிலிருந்து பரபரப்பாக செயல்பட வேண்டியது உள்ளது. எப்படியாவது போராடி ஒரு மனை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்பது பலரது கனவாக உள்ளது. ஆனால் அது நிறைவேறுவது அவ்வளவு எளிதல்ல. அரும்பாடுபட்டு வீடு கட்டும் செயலில் இறங்கியவர்களுக்கு முடக்கம் வந்து விடுகிறது. நிலம் வாங்க போட்ட திட்டத்தை கைவிடும் சூழ்நிலை உருவாகி, சிலருக்கு வீடு கட்டினாலும் வாஸ்து குற்றம் வந்து விடுகிறது. இது போன்ற சூழ்நிலை
நாம் என்ன செய்வது? இறைவனை சரணடைவதே வழி. இத்தகைய தடைகளை போக்கிடும் வல்லமை படைத்த ஆலயம் ஒன்று உண்டு. அதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள மண்டைக்காடு ஆலயம். ஒரு காலத்தில் சிவபெருமான் கட்டளைப்படி பூகோள மக்களை காத்திடும் பொருட்டு அன்னை பார்வதி தேவி பத்ரகாளியாய் அவதாரம் செய்தார். அவர் அவதரித்த திருத்தலம்தான் மண்டைக்காடு என்று அழைக்கப்படும். அரபிக்கடல் ஓரத்தில் பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீ சக்கரம் அமைத்து பராசக்தியை வேண்டி தவம் இருந்தார். அவ்வாறு தவம் இருந்த காரணத்தால் அவர் உடல் முழுவதும் மண் புற்று வளர்ந்து அவரை மறைத்தது. ஸ்ரீ சக்கரம் புற்றாக காட்சி தந்தது. பைரவ சித்தரின் தவத்தின் வலிமையால் சக்தியை பார்த்து வியந்த தேவி சித்தருக்கு நேரில் காட்சி தந்தார். அன்னையின் திருக்காட்சியை காணப்பட்ட சித்தர் பூரிப்படைந்து ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அன்னையும் அவ்வாறே வரமளித்து ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியமாக்கி விட்டார். தற்பொழுதும் புற்று நாளுக்கு நாள் வளர்ந்தவாறு உள்ளது. இப்படிப்பட்ட மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம் பல தீய தாக்கங்களுக்கு பரிகார தலமாய் உள்ளது. உடல் நலக்குறை உற்றோர் இங்கே கடைகளில் விற்பனையாகும் கை, கால்கள், தலை போன்ற உறுப்புகளை வாங்கி நமக்கு எந்த இடத்தில் பிரச்சனை உள்ளதோ அங்கு தடவி அந்த அம்மனுக்கு செலுத்தினால் உடல்நிலை சரியாகிறது. பச்சரிசி மாவு, வெல்லம் கொண்டு மண்டை அப்பம் செய்து அம்மனுக்கு படைத்தால் தலைவலி குணமாகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. பகவதி அம்மனின் தல விருட்சமாய் வேம்பு உள்ளது. இந்த மரத்திலே வேப்பலை எடுத்து அம்மனை வழிபாடு செய்தால் சித்தப்பிரமை நீங்குகிறது. இதற்கு மேலாக அம்மனிடம் உள்ள சிறப்பு என்னவென்றால், வீட்டு வேலையை பாதியில் நின்று விட்டவர் அது மீண்டும் தொடரும், வாஸ்து கோளாறு நீக்கவும், நிலம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் அருள்கின்றார் என்பது. முதலாவது பரிகாரம், மண்டைக்காடு ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்பொழுது நிலம் விற்பனையாக வேண்டும், வாஸ்துக்குற்று நீங்கிட வேண்டும், எப்பொழுதும் நிலையான தொழில் வளர வேண்டும், தடைப்பட்ட வீடை கட்டி முடிக்க அருள் வேண்டும் என்று வழிபட்டு சிறிது மண்ணை எடுத்து விட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். மண்டைக்காடு அம்மன் ஆலய மண் உங்கள் வீட்டுக்கு வந்தது முதல் நன்மை நட. இரண்டாவது பரிகாரம், ஆலயம் செல்ல இயலாதவர் மண்டைக்காடு பகவதி அம்மனே குற்றங்களை நீக்கி சுபிட்ச நிலையை அருள் புரிய வேண்டும் என்று தினமும் முழு மனதோடு பிரார்த்திக்க வேண்டும். 48 நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் நரம்பு கோளாறு போக்கும் பேரம்பாக்கும் ஈசன், அதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களை அடுத்த ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 11ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானத்தை அதனுடைய அமைப்புகளை வைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அரிசி, பழம், காய்கறி, பலசரக்கு, இதன் மூலம் லாபம் அடைவர் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும்? 2ஆம் அதிபர் 4லும் 2ஆம் அதிபர் 10லும் 2, 4, 10 அதிபர் 11லும் நிற்க, 2ஆம் அதிபர் 4ல் இருக்க, 4ஆம் அதிபர் 11ல் நிற்க மேற்கண்ட அந்த அருமையான தொழில் உருவாகும். 2ஆம் அதிபர் 10ல் இருக்க, 10ஆம் அதிபர் 11ல் இருக்க உணவு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இவர்கள் ஜொலிப்பார். யாருக்கெல்லாம் சங்கீதத்தின் மூலம் பணம் வருகிறது, 4லே சுக்கிரன் பலம் பெற்று நிற்க, புதன், சந்திரன், குரு 2ல் நிற்க, 2ஆம் அதிபர் 11ஆம் வந்தால் சங்கீதத்தின் மூலம் அபிரிதமான லாபத்தை அடைவார். வைத்திய தொழிலின் மூலம் யார் லாபம் அடைகிறார்? 5ஆம் இடத்த அதிபதி சூரியனோ அல்லது செவ்வாயோ இருந்து அவை 2ஆம் அதிபரோடு கூடி 1, 3, 5, 10, 11ல் இருக்க மருத்துவத்துறையில் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். அல்லது சூரியன், செவ்வாய், சனி மூவரில் ஒருவர் 5ல் நிற்க, 5ஆம் அதிபர் 10வது அதிபரோடு கூடி லக்னத்தில் இருக்க வைத்தியத்தின் மூலம் பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். நாளைய தினம் 12ஆம் பாவம் என்றால் என்ன, அதனுடைய கிரக அமைப்புகள் என்ன என்ற ரகசியத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சி கோடி லாபத்தை அள்ள போகும் ராசிகள் இவை. வரும் 22ஆம் தேதி சூரிய பகவான் மிருக சீரிடம் நட்சத்திரத்திலிருந்து விலகி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியா பெறப்போகின்றார். ஜோதிடத்தில் கிரக பெயர்ச்சிகள் மிகவும் முக்கியம் பெறுகின்றன. அதிலே சூரிய பெயர்ச்சி இடம்பெறும் போது ஒவ்வொரு ராசிகளும் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல புதிய மாற்றங்கள் உண்டாகும் எனப்படுகிறது.
தற்போது சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சி இடம்பெறப் போகிறது. இது 12 ராசியில் சில ராசிகளின் வாழ்க்கையில் தாக்கத்தை இந்த குறிப்பிட்ட ராசிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்குமா, அந்த ராசிகள் யார் என்பதையும் அவர்கள் கிடைக்கும் பொது பலனை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் மிதுனம். சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சால் இது சாதகமான காலமாய் மிதுன ராசிக்கு அமையும். பேச்சுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தனிப்பட்ட கவர்ச்சி உயரும். தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல லாபத்தை தரக்கூடும். ராகுவின் தாக்கத்தில் இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாய் பேசுவது நன்மை தரும். தனுசு. சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சால் தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் புதிய கூட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் கைகூடும். தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படலாம். அடுத்தது கன்னியா ராசி. சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சால் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள் நல்ல செய்தி கிடைக்கலாம். அரசு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு ஆதரவு கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். அடுத்தது சிம்மம். சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சால் 11ஆம் வீடு லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. இதனால் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதரனின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். எதிர்பாராத திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசிப்பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சி சாதகமாய் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு செலவு செய்ய நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சி சாதகமாய் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழி உறவினரால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும். கவனமும் தேவை. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்களோடு கனிவாக பேசி வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராகும். வியாபாரத்தில் வேலையாளர் கனிவுடன் பேசி வேலை வாங்குவீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி உடன் பிறந்தவர் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். விலகி நின்றவர் விரும்பி வருவார். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்தில் புது ஒப்பந்தம் செய்வீர். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். உடன் பிறந்தவர் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர் விரும்பி வருவார். வியாபாரத்தில் புகழ்பெற்ற புது ஒப்பந்தம் செய்யும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவை. ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பாக்கியில் போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன.
சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படி. சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினால் உணர்ச்சி வசப்படாது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது. கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாது. முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நட்பு வட்டம் விரியும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றி போல் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வட்டம் விரியும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களை சுற்றியிருப்போர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ள உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். நாடி வந்தவருக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அதிர்ஷ்டமான நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை தான் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். நாடி வந்து உதவி செய்ய. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அதிர்ஷ்டமான நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும். பிரியமானவர் சந்திப்பு நிகழும். பழைய கடனை தீர்க்க புதிய வழியை யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும். பிரியமானவன் சந்திப்பு நிகழும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடனை தீர்க்க புதிய வழியை யோசிப்பது. வியாபாரத்தின் மூலம் சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்ந்த எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவங்க நல்ல அதிக அக்கறை காட்டுவார். அதிகார பதவியில் இருப்போர் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீரும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும். தைரியம் கூடுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பே. உடன் பிறந்த உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். சதய நட்சத்திரத்தை சார்ந்த அதிகார பதவியில் இருப்போர் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும். தைரியம் கூடுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும். உடன் பிறந்தவர் பாசமழை பொழிவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பலனை அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.